ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தாவிக எம்எல்ஏ பேர விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தினமும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வரக்கூடிய நிலையில் இன்று அவரிடம் சுமார் 2.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது என்ற ஒரு முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இன்னைக்கு என்ன ஆச்சு திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில்? தினமும் இந்த மாதிரி விசாரணை நீண்டுகிட்டே போது என்னென்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட வழக்குல 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் இந்த வழக்கு தொடர்பாக இன்று காலை 10:30 மணி அளவுல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி கையெழுத்திட்டனர். பின்னர் அவர்களிடம் தீவிரமாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில 2.5 மணி நேரமாக செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று 2 மணி நேரமாக அசோக்குமாரிடம் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு பின்னர் அவர்கள் சென்றனர். குறிப்பாக இவர்களிடம் தொடர்ச்சியாக ஏற்கனவே இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட 16 நபர்களிடம் வாக்குமூலத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலையில அதனை அடிப்படையாக வைத்துதான் தொடர்ச்சியாக தினமும் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. 4வது நாளாக செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜரான நிலையில அவரிடம் தினந்தோறும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முதல் நாள்ல காலையும் மாலையும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே போன்று தொடர்ச்சியாக 4 நாட்களாக அவர்களிடம் தீவிரமாக இந்த வழக்கு தொடர்பாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு எழுத்துப்பூர்வமாக அவர்களிடம் வாக்குமூலத்தை பெறக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள். இதுல அவாலா பண பரிமாற்றம் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக 4.5 கோடி ரூபாய் அளவுக்கு போலீசாரால் இந்த வழக்குல பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணத்தை அடிப்படையாக வைத்துத்தான் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த அவாலா பணம் யாரிடம் இருந்து சென்றது, தொடர்ச்சியாக பைனான்ஸ் கம்பெனியிலிருந்து தான் இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பணமானது எங்கிருந்து சென்றது, யாருடைய பணம் இது, சட்டவிரோத பண பரிமாற்றம் எதுவும் நிகழ்ந்திருக்கிறதா என்ற பல்வேறு கோணங்கள்ல தீவிரமாக செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு எழுத்துப்பூர்வமாகவும் அவரிடம் வாக்குமூலத்தை பெறுகின்றனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை 2 பேரிடம் தனித்தனியாக வைத்து விசாரணை நிகழ்த்தி வருகின்றனர். ஏனென்றால் வாக்குமூலத்தை அதை முன்னதாக கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துதான் இந்த விசாரணையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலையும் இருவரும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவானது இருக்கிறது. அதனால இன்று மாலை 5:30 மணிக்கும் அவர்கள் நேரில் ஆஜராகி கையெழுத்திடுவார்கள் என்று தெரிகிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.